தென்காசி லைஃப் ஃபாலோவர்ஸுக்கு இன்றைய செய்தி என்ன? வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திட வேண்டும். அனந்த வரதராஜன் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டாரம் ஆய்க்குடியை ஒட்டிய கிழங்காடு அப்படிங்கிற ஒட்டிய 2 கிராமங்கள் இணைகின்ற பகுதியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். ஏற்கனவே தென்காசி லைஃப்ல சிறந்த விவசாயி விருது பெற்றவர். அதற்கான ரகசியத்தை இன்னைக்கு உடைச்சிருக்கோம் நாங்க. உங்க குவாலிஃபிகேஷன் என்ன? நான் பிடெக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர். இது பாலி ஹவுஸ். கரெக்ட். இந்த பாலி ஹவுஸ்ல எனக்கு பிடித்த விஷயம் என்னன்னு சொல்லட்டா, ஒரு பிட்டு தண்ணியை கூட நீங்க விரயம் பண்ணாம அப்படியே கொண்டு போய் சேர்த்து அது மழை நீர் சேமிப்பாக்கி எகன் தொட்டிக்கே தண்ணி போயிருது. இந்த பாலி ஹவுஸ்ல வடியக்கூடிய மழை நீர் பூராமே வேஸ்டேஜ் பண்ணல. அப்புறம் இந்த தண்ணி அப்படி நீங்க சொட்டு நீர் பாசனத்துல அந்த பயிருக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதை ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நாம கொடி கட்டி இதுல தக்காளி போட்டிருக்கோம். நீங்க இது எப்போ நட்டது? இது சரியா கடும் கோடையில நட்டோம். அதாவது தக்காளி இப்ப நட்டா எந்துக்காது, தக்காளி முளை விடாது, செடி அடுத்து தளிர்க்காது அப்படின்னு சொல்ற நேரத்துல அந்த கடுமையான ஒரு சூழ்நிலையில தான் இந்த நாத்துங்க நட்டோம். பேசிக்கலி தக்காளி ரேட் ஏன் ஏறுது, வெங்காய விலை ஏன் ஏறுதுன்னா சப்ளை அண்ட் டிமாண்டு. திடீர்னு எக்ஸசிவ் சப்ளை, எல்லார் வயல்லையும் தக்காளி விளைஞ்சிருது, வெங்காயம் விளைஞ்சிருது. ஆனால் கன்சம்ஷன் ஒரு நாளைக்கு 1/2 கிலோ கன்சியூம் பண்ணுறோம், 1/2 கிலோ தான் கன்சியூம் பண்ணுவான். நிறைய வந்துருதுன்னா 5 கிலோ கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டில் திடீர்னு எக்ஸஸ் சப்ளை ஆகும்போது ப்ரைஸ் குறைஞ்சிருது. விவசாயிக்கு என்ன பண்ண தெரியல. டிமாண்டு கூடியிருக்கு, வயல்காட்டில் விளையில. காரணம் சீதோஷ்ண நிலை, கடுமையான வெயில், இல்லைன்னா கடுமையான மழை, காற்று, இதனால் பாதிக்கப்படும் போது நம்மளால் கரெக்டான அந்த சப்ளை டிமாண்டை பேலன்ஸ் பண்ண முடியல. இந்த சப்ளை டிமாண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி மெயினாக தக்காளின்னு எடுத்துட்டா, கோடை காலத்தில் எஸ்பெஷலி கோடை முடிந்து ஜூன் மாதம் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா தக்காளியே இருக்காது. இந்த பிப்ரவரி மார்ச்சில் கன்று நட்டு அது ஏப்ரல் மே ஜூனில் சுமாரான ஈல்டு கொடுத்துருக்கும். ஆனால் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ரேட்டு கண்ணா பின்னான்னு ஸ்கை ராக்கெட்டிங்காக இருக்கும். காரணம் எங்கேயுமே விளையலை, இங்கே விளைய வச்சுருக்கோம். அதுதான் நீங்கள் இப்போ நிற்கிற பாலி ஹவுஸில் அதுக்கு 2-3 ரீசன். இந்த பாலி ஹவுஸில் டெம்பரேச்சரை கூட்டுற மாதிரியும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, டெம்பரேச்சரை குறைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கலர் ஃபிலிம். வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரை விட உள்ளுக்குள்ள ஒரு 4 டிகிரிஸ் வரைக்கும் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது கம்ப்ளீட்லி ஏர் சர்க்குலேஷன் பண்ணியிருக்கோம். நார்மல் பாலி ஹவுஸ் டிசைன் இந்த ஏரியாவுக்கு ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ இப்போ தென்காசி ஆய்க்குடி மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்தால் அது பாலி ஹவுஸ்ல நம்மளால பயிரிட முடியும். பார்த்தபோது ஏரேஷன் இஸ் a big challenge. இந்த ஹியூமிடிட்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றதுல தான் அந்த பாலி ஹவுஸ்ல ஒரு பெரிய டெக்னிக். இப்போ ஹொசூர்ல எல்லாம் அந்த மெத்தட் பண்றாங்க. பட் தென்காசிக்கு ஏரேஷன் வேணும் அப்படிங்கறத தான் நீங்க கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி. ரைட், குட். அதாவது பெங்களூர் ஹொசூர் மாதிரி ஏரியால டெம்பரேச்சர் கம்மி, கிட்டத்தட்ட 15 டிகிரி 17 டிகிரி 10 டிகிரிக்கு போறது. அப்போ அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஹீட் வேணும். நம்ம மாதிரி ஏரியாவில் ஆவரேஜ் டெம்பரேச்சர் 30 டிகிரிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு நார்மலாகவே ஹீட் இருக்கு. வி டோன்ட் ஹவ் டு கிரியேட் மோர் ஹீட் இன்சைட். இந்த ஹீட் வெளியே போகணும். எக்ஸாக்ட்லி இங்கே இருக்கு. ஏன்னா தக்காளி ரொம்ப சென்சிட்டிவாக உள்ள கிராப். அது ஐடியல் டெம்பரேச்சர் 25 டிகிரி, 20லேருந்து 25 டிகிரியில் தக்காளி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது நல்ல தளிர்க்கும், நிறைய பூ விடும், நிறைய காய்கள் முளைக்கும். ஒரு உண்மையான விவசாயி அந்த பயிர் எப்போ சந்தோஷமா இருக்கும்னு சொல்றா பாத்தீங்களா? இதுதாங்க அக்ரிகல்ச்சர். சொல்லுங்க. we love every plant நமக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ். it is very close to our heart. ஸோ அந்த பயிர் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ எவ்ரி மார்னிங் எனக்கு பயிரோடைய எண்ணத்தோடு எழுந்துக்கும் போது அந்த பயிரோடைய நிலை எப்படி இருக்குங்கிறது நமக்கு டெய்லியே எப்போதுமே பேக் ஆஃப் தி மைண்ட் எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சிந்தனை ஓடிட்டே இருக்கும். அது ஒரு ஜீவராசி மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அப்போ நீங்கள் தக்காளியோட நின்றல, ஒரு பக்கம் பனானா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறதுல ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் பாரம்பரிய ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பாரம்பரிய ரைஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பாரம்பரிய ரைஸில் ஜீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம், இது மாதிரி நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண பழைய வெரைட்டிஸ் நம்ம மறந்துட்டோம். அதை ரெஜுவினேட் பண்ணி ரிவைவ் பண்ணி இப்போ தான் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஊரில் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலை ஆரம்பிச்சது சீடே கிடைக்காதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மாழ்வார்ட்ட இல்லைன்னா பாண்டிச்சேரியில் போய் இல்லைன்னா திருவண்ணாமலையில் போய் நம்மள மாதிரி ஒரு ஆர்கானிக் ஃபார்மேட்டை வாங்கி விதை சேர்த்து கொஞ்சம் தான் விதை கிடைக்கும், நிறைய கிடைக்காது. அதை மல்டிப்ளை பண்ணி இன்னைக்கு எங்கிட்டயே கிட்டத்தட்ட எல்லா வெரைட்டியும் 40 டன் 50 டன் இருக்கும் மினிமம். சரி, நெல்லாவே இருக்கும். யாருனாலும் விதை நெல் கொடுக்கறது நம்ம ரெடியா இருக்கும். இப்போ நீங்க ஒரு இந்த பாரம்பரிய ரகங்களை, நாட்டு ரகங்களை உற்பத்தி பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா அதை அப்படி நெல்லா கொடுக்கறது இல்லை.
பை ப்ராடக்ட் ரைஸா கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? கட்டாயமா. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வேளாண்மை அப்படிங்கறதுல என்ன சொல்ல வரீங்க? அதாவது வேளாண்மைங்கிறது வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் நல்லா கரியர்ல படிக்கல வச்சுங்க, இவன் மாடு மேய்க்க லாய்க்கு, இல்லைன்னா விவசாயம் பண்ண தான் லாய்க்குமாங்க. அப்படிதான் வந்து பழைய காலத்துல சிந்தனை இருந்தது. ஆனா இந்த விவசாயம் பண்றதுங்கிறது ரொம்ப டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா இருக்கிற ஃபீல்டு. இது வந்து எல்லாராலையும் ஈஸியா பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. என்னன்னா, பூமியில விதை விழுந்தா அது முளைச்சிருது, ஸோ அது ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பூமி தாய் வந்து ரொம்ப கருணையோடு நமக்கு போடுறதெல்லாம் முளைச்சி வைக்கிறா. முளைச்ச பயிரை பாதுகாத்து அதை ப்ராடியூஸாக எடுத்து அதை மார்க்கெட் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய டெக்னாலஜி தேவைப்படுது. ஸோ அதில் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து ஒரு அறிவியல் சார்ந்த விவசாயம் பண்ணினா ரொம்ப லாபகரமான தொழில் இது. ஆனால் இனிஷியலாக ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும். எல்லாரும் பிறந்தோடனே விவசாயியாக முடியாது. ஸோ நம்மளாம் ஒரு சக விவசாயிகிட்ட கற்றுக்கிற மாதிரி இளைஞர்கள் வந்து விவசாயத்தை வந்து ஒரு முழு முயற்சியோடு ஒரு பெர்மனன்ட் கரியராகவே எடுத்துக்கலாம். கார்த்தால நம்ம ஒருத்தர் 8லேருந்து 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் போகிற மாதிரி 8லேருந்து 5 மணிக்கு வயலுக்கு போனால் போதும். 5 மணிக்கு மேலே வயலில் எந்த வேலையும் கிடையாது. அதுக்கப்புறம் டேட்டா தான். ஸோ டேட்டா சார்ந்து எல்லா டேட்டாவும் நம்ம வந்து ட்ராக் பண்ணி கையில் டேட்டா வச்சுட்டு பக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மர்ஸ்லாம் அவங்களுடைய டேட்டாவும் பகிர்ந்துக்கிட்டு டீட்டெயில் எடுத்தீங்கன்னா விவசாயங்கிறது கடினமான பணி தான் இல்லை. ஏன்னா அதில் வந்து நிறைய வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இயற்கை, சீதோஷ்ணம், மழை, வெயில், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்தந்த வருஷத்தில் எப்படி கேலண்டர் மூவ்மெண்ட் இருக்குது, எப்படி வந்து தண்ணி இருக்க போகிறது, இல்லை மழை இருக்க போகிறது, அதுக்கு தகுந்த நம்ம எப்படி நம்மளுடைய வயலை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு இன்புட்ஸ் கிடைக்கிறது. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல அடுத்த 10 நாளைக்கு வேண்டிய வெதர் கண்டிஷன் நமக்கு இன்னைக்கு தெரியுது. முன்னாடி அது கிடையாது. இன்னைக்கு வந்து நாளைக்கு மழையா வெயிலா நமக்கு தெரியும். ஸோ பிளான் பண்றதுக்கு தகுந்த இன்புட்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ இனிமேல் சயின்டிஃபிக் ஃபார்மிங்கில் விவசாயம் பண்ணால் இளைஞர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்ம வந்து கம்ப்யூட்டர் பார்த்துக்கலாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியராக போகலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாம் எவ்வளோ ப்ராமிசிங்கோ, ஈக்குவலி ஆர் மோர் ப்ராமிசிங் தேன் ஆல் ஆஃப் தட் இஸ் அக்ரிகல்ச்சர். ஏன்னா நீங்கள் சொல்கிற எல்லா ஃபீல்டுக்காரனுக்கும் ஒரே ஒரு காமன் ஃபேக்டர், பசி. ஸோ வயிற்றை நிரப்புதல்ங்கிறது தான் உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய டிமாண்டு. அதுக்கு மேலே ஒரு பெரிய டிமாண்டாக உள்ள தொழில் எதுவுமே கிடையாது. ஸோ விவசாயங்கிறது ரொம்ப ரொம்ப லாபகரமானது. ஆனால் அது நிறைய கடினமானது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் அறிவியல் இன்புட்டு, கொஞ்சம் சக விவசாயிகளுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டா விவசாயத்தில் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணலாம். தொடர்ந்து பயணிப்போம். தென்காசி லைஃபில் நல்ல செய்திகளோடு வழங்குபவர் செங்கோட்டை ஷேக்.